அட்சய தீதி அன்னைக்கு நகை வாங்கினா வீட்டுல அடுத்தடுத்து சேருங்கிறாங்க. அதை வச்சு நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? இல்ல நம்பிக்கை இல்ல. இப்ப என்கிட்ட அன்னைக்கு ஒரு கிராம் கூட கிடையாது. ஆனா இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் மூணு பவுன் எடுத்துட்டீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாரும் அப்படி மாத்திட்டாங்க. ஹாய்க்கா, உங்க நேம்? வனிதா. வனிதா. உங்க நேம்? திவ்யா. ஓகே. இந்த அட்சய தீதி அன்னைக்கு நகை வாங்கினா வீட்டுல அடுத்தடுத்து சேருங்கிறாங்க. அதை வச்சு நீங்க என்ன நம்புறீங்களா இல்லையா? இல்ல. நீங்க நம்பவே இல்ல. உங்க வீட்டுல அது மாதிரி வாங்கியிருக்காங்களா அம்மா அப்பா? வாங்கிருக்காங்க, பட் மென்ஷன் பண்ணி இந்த டேட்லன்னு அப்படின்னு இல்ல, எப்போ காசு இருக்கோ அப்போ வாங்கிடுறாங்க. அந்த மாதிரிதான். இப்ப வந்து கோல்ட் ரேட் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு எக்ஸஸா தானே இருக்கு. ஆமா, கிராம் வந்து 10,000 ரூபாய்க்கு விற்க 10,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. அப்ப வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பாசிபிளே இல்ல. அது பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 30th வருது. அப்போ இயர் எண்ட். சோ எனக்கு அதுலலாம் இதே இல்ல. நீங்க நம்புறீங்களா? அத சுத்தமா நம்பிக்கையே இல்ல. உங்க வீட்டுல அதை நம்பி இருக்காங்களா? நம்பினதே இல்ல. அந்த மாதிரிலாம் எப்போ காசு இருக்கோ அப்போ நகை வாங்கியிருக்காங்க. காசு இருந்தா வாங்கிடலாம். காசு இருந்தா வாங்கி. இப்போ கிராமே 10,000 விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப நம்ம முடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓடணும்னு நினைக்கிறேன். இருக்கிறத பாதுகாப்பா வச்சு ஏத்தேத்து நம்ம இன்னும் ஓட ஆரம்பிச்சுட்டே வாங்கணும்னா ஓடிக்கலாம், வாங்க வேண்டாம்னா ஓட வேண்டாம். வாங்க வேணாம்னா ஓட வேண்டாம். வாங்கிதான் அவங்க வேற இல்ல, கல்யாணம் பண்ணணும். ஆமா, பண்ணுவாங்கன்னு அப்படியே என் பொண்டாட்டியே வந்து சொல்லவே இல்ல, சாரி கட்டுற பொண்ணே வந்து ஒரு தங்க மாதிரி பாக்குறாள் தாங்க. ஓ, அவங்க தங்க தேவையில்லைல. அதான் அப்படிங்கதான் தங்க மாதிரி. இதுக்கப்புறம் என்ன தங்க? அதெல்லாம் நீங்க ஓட வேண்டாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அப்படி இருப்பேன். எங்க அக்காவை கட்டிக்கு போறவங்க இல்ல, என் தங்கச்சி கட்டி போறவங்க நம்ம பார்க்க வேண்டாம். நம்மளோட நான் வந்து டீசன்ட் கை மாதிரி லைவாவே பாருங்க. இப்பயே சொல்றேன், எனக்குலாம் எந்த ஒரு நகையும் வேண்டாம். நீங்க எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? ஊரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான், அதான் காரணம். ஓ, அப்ப நீங்க வந்து உங்களுக்கு क्वेश्चन கேக்கல, பொண்ணு பாக்குறீங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அச்சச்சோ, லைட்டா அப்படி. ஆனா அப்படி இல்ல, லைட்டா எங்களை வச்சு சாம்பிள் இல்லங்க. என்னங்க கொடுங்க, உங்களுக்காக நான் பேசி ஒரு 10,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் கம்மி பண்ண சொல்றேன். எங்களுக்காக நீங்க கம்மி பண்ண வேண்டாம். நீங்க சொல்றது பார்த்தா உங்களுக்காக தான் கம்மி பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிற மாதிரி. எப்படி வச்சாலும் மடக்குறீங்க. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த 10,000 ரூபாய்? ஆனா அது ரொம்ப ரேட் ஜாஸ்தி தான். பட் இன்னும் நம்ம ஃபியூச்சர்ல போக போக எக்ஸஸ் தான் ஆகும். நம்ம வந்து அது இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து அது ரொம்ப 5,000 கம்மி பண்ணி தராங்க. 5,000 வேணா கம்மி பண்ணி தாங்க. ஏங்க அது சும்மா அப்படி விளையாட்டுக்கு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போதெல்லாம் ஒரு கிராம்க்கு வந்து பாத்தீங்கன்னா 4,000 3,000 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ரேட் கேட்டாவே பயங்கரமா இருக்கு. ரேட் கேட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடலுக்கு ஒரு 500 வருஷம். அதனால இப்ப எல்லாம் கோல்டே போடுறது இல்ல. என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா கமல் லைன் போட்டு போறது அவ்வளவுதான் அப்படின்றீங்க. நீங்க சின்ன வயசா இருக்கும்போது அப்ப எவ்வளவு இருந்துச்சு நகை? அப்போ பாத்தீங்கன்னா தெரியல எனக்கு. ஆக்சுவலா அதை பத்தி எனக்கு ஒரு பெரிய ஐடியாலாம் எதுவும் இல்ல. ஆனா இப்ப இருக்க ரேட்டை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால இருக்கிறத கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும். திருப்பி போச்சுன்னா எடுக்க முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் இருக்கு. ஓகே, நிறைய நகை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் சாமி கிட்ட. நீங்க சீக்கிரமா ஒரு பொண்ணு பாத்துருங்க தங்க மாதிரி. பொண்ணெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. ஹாய்க்கா, உங்க நேம்? நவீனா. ஓகே. அட்சய தீதி அன்னைக்கு நகை வாங்கினா வீட்டுல அடுத்தடுத்து நகை சேருங்கிறாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? நான் ஆல்ரெடி மேக்சிமம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு கிராம்ல வந்து என் பொண்ணுக்கு வந்து ஒரு மீன் டாலர் மாதிரி வாங்கினோம். அட்சய தீதி அன்னைக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கினோம். அன்னைக்கு வந்து எனக்கு நகை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே எதுவுமே கிடையாது. சரி, எதுக்கும் வாங்குவோம், எல்லாம் சொல்றாங்க சேவிங்ஸ்ன்னு சொல்றாங்களே, பட் இருந்தாலும் வாங்குவோம் அப்படிங்கறதுக்காண்டி இது பண்ணோம். இப்ப என்கிட்ட அன்னைக்கு ஒரு கிராம் கூட கிடையாது. ஆனா இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவு நான் மூணு பவுன் எடுத்துட்டீங்க. ஆனா வந்து அட்சய தீதினாலதான் எடுத்தேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. இருக்க தங்கத்தோட விலை அதிகரிக்கிறதுனால தங்கத்து மேல கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுதான் கொஞ்சம் நமக்கு பின்னாடி பிரச்சனை அப்படிங்கறதுக்காண்டி எதுல சேவிங்ஸ் பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற தங்கத்தோட விலை இவ்வளவு தூரம் கூடுறத பார்த்தாக்கா மக்கள்கள் வந்து இருக்கப்பட்டவங்க சேமிச்சவங்க சந்தோஷப்படலாம். இல்லாதப்பட்ட ஏழை மக்கள் எங்க போவாங்க? அதேதான். இப்போ வந்து கிராம் வந்து ஒரு 10,000 ரூபாய் வைக்கிறாங்க. அதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, ஆனா பொருளாதாரம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப அளவுக்குன்னா ஒரு பவுன் 50,000 60,000 அந்த அளவுக்கு ஓரளவு குறைஞ்சாலும் இல்லாதப்பட்ட மக்களும் வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா இதுங்களை நம்பிதான் ஒவ்வொருத்தங்க. எங்க அம்மா எல்லாம் எங்களை தாலி அடகு வச்சு படிக்க வச்சிருக்காங்க. இன்னமும் சொல்ல போனா எங்க அண்ணனுக்கெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாம போது தாலி செய்யணும். இப்ப ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பவுன் 40,000 அடகு வைக்க முடியும். எடுக்கிறது 70,000. நாங்க ஒரு பவுன் 40,000 அடகு வச்சு 2 பவுன் 80,000 அடகு வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. இன்னும் 10,000 காஸ்ட் ஆயிடுச்சா கேக்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது.
முடிஞ்சாலும் செய்கூலி சேதாரம் ஏற மாதிரி கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சா மக்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி இருக்கும். நினைக்கிறேன். இருக்கப்பட்டவங்க எவ்வளவு வேணா வாங்கலாம், இல்லாதப்பட்ட நம்ம என்ன பண்றது? அதனால வேண்டிய மக்களுக்காக கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சா எல்லாருமே சந்தோஷப்படலாம். உங்க வீட்டுல வந்து உங்க அப்பா அம்மா வந்து நம்புறாங்களா இது மாதிரி அச்சதீதி எண்ணிக்கை வாங்கினா? அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. நம்மளோட உழைப்பு தான் காரணம்ங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து 50% வந்து அத ஒரு சைடு நம்புற ஒரு சைடு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னால சேர்க்க முடியல. அச்சதிரி எடுத்ததுக்கு அப்புறம் நான் 3 பவுன் சேர்த்தேன். இப்ப வரையும் அதை நம்பவும் முடியல, நம்பவும் இருக்க முடியல அப்படிங்கிறீங்களா? அதுதான். ஓகே ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது பவுன் எவ்வளவு வித்துச்சு? எனக்கு இது பண்ணும்போது 1 கிராம் வந்து 6000க்கு. 1 கிராம் 6000 ரூபாய். 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த பக்கம் தான் இருந்துச்சு 1 கிராமே. இப்ப எனக்கு வந்து 24 வயசு தான் ஆகுது. நான் 2017 தான் 2017 தான் பிறந்தேன். எனக்கு 24 வயசு ஆகுது. இப்ப வரையும் அப்ப அந்த ஒரு நேரத்துல வந்து சேர்த்திருந்தா இன்னைக்கு நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அப்போதைக்கு தெரியல சின்ன பிள்ளைமா. இப்ப சேர்க்கணுங்கிற ஆர்வம் உழைக்கிறோம். ஆனா இன்னைக்கு சேர்க்க முடிய நிலைமை கடவுள் கொடுக்கல. அந்த மாதிரி போகுது நகையோட விலை. கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சாக்கா எல்லா ரொம்ப சந்தோஷப்படலாம். ஓரளவு நல்லா இருந்தா கண்டிப்பா. ஓகேக்கா, நடக்கும்க்கா. வணக்கம். சொல்லுங்க. ஆனா இப்போ அட்சய தீதி அன்னைக்கு நகை வாங்கினா வீட்டுல அடிக்கடி இன்னும் நிறைய சேரும் அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா இன்னைக்கு எல்லாரும் அப்படி மாத்திட்டாங்க. அன்னைக்குள்ள காலத்துல வந்து அரிசி கொடுக்குறாங்க, நெல் கொடுக்குறாங்க, அதுவா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நம்ம வருமானத்துக்காக சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக இது வந்திருக்கு, வேற ஒன்று. அரிசி இதுல இருந்து இப்ப நகைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வருமானங்கிற ஆப்ஷன்ல வந்தனால அப்படி வந்திருக்கு. அப்படி நீங்க இதை நம்புறீங்களா இல்ல நம்மளே? நம்புறதுக்குலாம் ஒண்ணும் இல்லப்பா. இது வந்து எல்லாரோட மைண்ட்ல உள்ளதுதான். நீ நம்பினா உனக்கு இருக்கு, இல்லைன்னா இல்ல. இல்ல எனக்கு வேணும்னா நான் வாங்குறேன், நான் சேர்த்து வைக்கணுங்கிற மைண்ட் எனக்கு வரணுங்கிறதுக்காக வாங்குறேன். நீங்க அது மாதிரி நினைச்சு வாங்கியிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா நாங்களும் வாங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு சேருதாவது? கண்டிப்பா சேருது. ஓகே. எப்பவுமே நல்லா ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வேணும்னு நினைச்சாதான் நமக்கு கிடைக்கும், வேண்டாம் நினைச்சா கிடைக்காது. வேணும்னு வாங்கினா தான் கிடைக்கும். வேண்டாங்கிறவங்க போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். நிறைய யோசிக்க கூடாது. சின்னதா யோசிச்சு சின்னதா போயிட்டே அவ்வளவுதான். இப்போ நீங்க கல்யாணம் பண்ணும்போது கிராம் எவ்வளவு வித்துச்சு? 2450 ரூபா. 2450 ரூபா தான். இப்போ வந்து 10,000 தொட்டுருச்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது என்னன்னா, இது வேர்ல்டோட சர்க்குலேஷன். எல்லாருமே முன்னாடி வந்து ஷேர் மார்க்கெட் அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே வந்து கோல்டுல இறங்கிட்டாங்க. ஒண்ணும் இல்லை, இப்போ வந்து போர் நடக்குது எல்லா நாட்டுலயும். ஆமா, ஷேர் மார்க்கெட்ல போட்டா காசு நாளைக்கு வருமா வராதான்னு தெரியாது. அதனால எல்லாரும் கோல்டுல இறங்கிட்டாங்க. என்கிட்ட இருக்கு, நீ இருந்தா இல்லாட்டினா போனா இது யார்ட்ட வேணா வித்துக்கலாம். நாளைக்கு ஏதோ கஷ்டம்னாலும் போய்க்கலாம். அதுக்காக மெயினான விஷயமே தான். ஓகே, நான் சூப்பரா சொன்னீங்க.